வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ். ஒரு மதிப்பெண். உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்றவர் யார்? விடை தொல்காப்பியர். வினா எண் 2. உங்கள் இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது எது? விடை காற்று. வினா எண் 3. மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல்? விடை திருமந்திரம். வினா எண் 4. மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார்? விடை திருமூலர். வினா எண் 5. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். இவ்வடிகள் இடம்பெற்ற அதிகாரம் மற்றும் இயற்றியவர் யார்? விடை வாயுதாரணை ஔவையார். வினா எண் 6. கிழக்கு என்பதற்கு டேஸ் என்னும் பெயரும் உண்டு. விடை குணக்கு. வினா எண் 7. கிழக்கிலிருந்து வீசும்போது நான் டேஸ். விடை கொண்டல். வினா எண் 8. மேற்கு என்பதற்கு டேஸ் என்னும் பெயரும் உண்டு. விடை குடக்கு. வினா எண் 9. மேற்கிலிருந்து வீசும்போது நான். விடை கோடை. வினா எண் 10. வடக்கு என்பதற்கு டேஸ் என்னும் பெயரும் உண்டு. விடை வாடை. வினா எண் 11. வடக்கிலிருந்து வீசும்போது நான். விடை வாடை. வினா எண் 12. தெற்கிலிருந்து வீசும்போது நான் யார்? விடை தென்றல். வினா எண் 13. வண்டொடு புக்க மணவாய் தென்றல். இவ்வடிகள் இடம்பெற்ற நூல்? விடை சிலப்பதிகாரம். வினா எண் 14. பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது என்னும் சிற்றிலக்கியத்தை எழுதியவர் யார்? விடை பலபட்டடை சொக்கநாதர். வினா எண் 15. நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொருட்பின் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது. வினா எண் 16. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்ற பாடலை இயற்றியவர் யார்? விடை கண்ணதாசன். வினா எண் 17. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவான் மருக களியியல் யானை கரிகால் வளவ என்னும் அடிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை புறநானூறு. நன்றி.